ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ்மி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மதுரைனா என்ன ஃபேமஸ்னு கேட்டால் நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? என்னை கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், உப்பு கறி தான் ஃபேமஸ். அதுதான் என்னோடய ஃபேவரெட்டும் கூட. அந்த உப்பு கறி தான் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் திருவிழாலெலாம் இந்த உப்பு கறி இல்லாத திருவிழாவே இல்லை. அதுவும் இப்போ நான் பண்ணியிருக்கிறது கூட ஒரு மாதிரி அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக வரலன்னு தான் சொல்லணும். அது நல்லா கண்ணங்கரேர்னு இதில் வரமிளகா, சின்ன வெங்காயம், அந்த கடைசியாக தட்டி போடுற பெப்பர், இது மட்டும் கருவேப்பிலை, இந்த 4 இன்க்ரீடியன்ட் தாங்க. இதுதான் இதில் வந்து ஹைலைட்டான இன்க்ரீடியண்ட்டு. இந்த 4 வந்து கரெக்டான அளவில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த திருவிழாவில் கிடைக்கிற, திருவிழாவில் பந்தியில் வைக்கிற மட்டன் உப்பு கறி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அது வந்து மண் சட்டியில் செய்யணும்னு ஒரு ஆசை. மண் சட்டி வந்து காய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமாம்ல, எனக்கு தெரியலை. அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன்னா, இது நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க. அப்போ தான் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காய்கிறதுக்குள்ளே வரமிளகா போட்டேன். அதான் வந்து அது நுரைச்சிட்டே இருக்குது. அப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஏற்றி வச்சோடனே அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அமர்ந்து இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிக்குது. அது மாதிரி நல்லா வறுக்கணும். மிளகா வந்து அந்த கலர் வந்து நல்லா வந்து மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்துட்டு இஞ்சி பூண்டை வந்து பக்கத்துலேயே ஒரு உரலில் குத்துன்னு குத்தி அதையும் உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு, ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 கிலோ மட்டனை வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கரில். இது வந்து இன்னுமே விறகடுப்பில் செஞ்சோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய திருவிழாக்கள்லாம் வந்து விறகடுப்பில் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே வறுக்க வேண்டியது தான். எனக்கு இப்போவே எச்சி ஊறுது. இங்கே சைனா பொறுத்த வரைக்கும் மட்டன் வந்து நல்லாவே இருக்காதுங்க. அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்தும் வரும். சில கடைகள் எல்லாம் வந்து அங்கேயே உரிக்க மாட்டாங்க, நம்ம ஊர் மாதிரி. வேறு எங்காவது இருந்து கொண்டுட்டு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்காது மட்டன் வந்து. அது ஒரு மாடு கணக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதாவது அவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால் அந்த டெக்ஸ்சர் இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காததுனால வாங்கிக்கிறதில்ல இங்கே. இது வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் செஞ்சது, வீட்டில் வந்து எல்லாருக்கும் செஞ்சது. பாப்பாலாம் இது வந்து ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு உரப்பு இருக்காது சின்ன பிள்ளைங்களுக்கு, அதனால் நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ கறி வந்து ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த வெங்காயம் அந்த வரமிளகா வதங்குறதுக்கு தான் டைம். அதுக்கப்புறம் வந்து கறியை போட்டு பரட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல நல்ல சுருள வந்துடும். அவ்வளோதான், பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான உப்பு கறி தயாராகிடுச்சு. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். கறி இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் ரஃப்பாக தெரியுது. இன்னுமே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு நல்லா மசிய எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த எண்ணெயிலே வந்து அப்படியே வறுத்தது மாதிரி வந்துடும், சுக்கா போட்டது மாதிரி. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகை வந்து நல்லா தட்டி உள்ளே சேர்த்துற வேண்டியதுதான். உப்பு கறி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த புரட்டாசி மாதம் வந்து சாப்பிடாதவங்க செய்ய வேண்டாம், அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இன்னுமே அந்த கொஞ்சம் தண்ணிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட உப்பு கறி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.